நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னென்ன காம்போனன்ட், அந்த காம்போனன்ட்லாம் வந்து எப்படி பிளேஸ் பண்றது, எஸ்எம்டி காம்போனன்ட்னா என்ன, த்ரூ ஹோல் காம்போனன்ட்னா என்ன, கனெக்டர்ஸ்னா என்ன, டிரான்சிஸ்டர்னா என்ன, எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல யாருனா இன்ட்ரஸ்டடா இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த காம்பவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர். கண்ட்ரோலருடைய ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா, த்ரூ ஹோல் டைப். இதுவும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் தான் உங்களுக்கு. இது மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து போட்டிருப்பாங்க. எத்தனை ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 12 மெகா ஹெர்ட்ஸு, 8 கிலோ ஹெர்ட்ஸு அந்த மாரி இதுன்னு போட்டிருப்பாங்க. ஹெர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸு. அதாவது ஒரு ஹியூமனுக்கு வந்துன்னு எப்படி ஹார்ட்டுன்னு ரொம்ப முக்கியமோ, அதே மாரி தான் கண்ட்ரோலருக்கும் அந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் வந்தும் ரொம்ப முக்கியம். இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய வேல்யூ போட்டிருப்பாங்க. அத வச்சு நீங்க ஈஸியா வந்துன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எத்தனை கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. அதனால நீங்க எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். பிளஸ், மைனஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டரா, பிஜேடியா, ஐஜிபிடியான்னு சொல்லிட்டு இதனுடைய பார்ட் நம்பர வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் நம்பர் வந்து எழுதியிருக்கும். ஸோ நீங்க அத வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இது டிரான்சிஸ்டரா, இல்ல வந்து பிஜேடியா, இல்ல ஐஜிபிடியா, மாஸ்ஃபெட்டான்னு சொல்லிட்டு நீங்க அதில இருக்கிற பார்ட் நம்பர வச்சு அப்புறம் தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இதுக்கு வந்துன்னு எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு சொல்லிட்டு 3 பின்ஸ் வந்துன்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் வியூ ஆகுதா உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 3 பின்ஸ் இருக்கு. இந்த 3 பின்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஃபிளாட் பக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பின்னு, சென்டர்ல இருக்கிறது செகண்ட் பின்னு, லாஸ்ட் வந்து தேர்ட் பின்னு. சேம் அதிலயும் பார்த்தீங்கன்னா, எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு இருக்கும். இந்த காம்பவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய நேமும் டிரான்சிஸ்டர் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு.